வணக்கம் உறவுகளை. இன்று இலங்கை கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தினால் நடத்தப்படும் அந்நிய தின சிறப்பு திருப்பலி ஒன்று நடைபெற போகுது. இப்பினி கோயிலில் இலங்கை கத்தோலிக்க ஆன்மீகத்தால் நடத்தப்படும் அந்நிய தினத்தின் சிறப்பு திருப்பலி ஒன்று. இதை மகிழ்வாக நீங்கள் முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். இதை நல்லா நிச்சயமாக நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த திருப்பலியில் நீங்களும் பங்கு கொண்டு இந்த காணொலி மூலமாக பங்கு கொண்டு உங்களையும் ஆசீர்வதித்து இந்த அந்நியருக்கு ஆசீர்வதிக்குமாறு அந்நியருக்கு இன்றைக்கு அந்நியர் இருக்கிற எல்லாரும் அந்நியர் தினத்துக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அந்நியர் தினம் வாழ்த்துக்களையும் எங்களை யூடியூப் சேனலால் சொல்லிக்கொண்டு இந்த அந்நியர் தினத்தின் முன்னிட்டு இந்த திருப்பலி சிறப்பாக நடக்கும். இப்போ ஆரம்பமாக சில சிவமாலையோட ஆரம்பமாக இருக்குது. இது முழுமையாக இந்த காணொலியை பார்த்து மகளுமாறு தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இந்த திருப்பலி தொடர்ந்து இந்த காணொலி தொடர்ந்து இப்படியே தொடர்ந்து இருக்கும். இந்த திருப்பலி ஃபுல்லாக எடுக்கப்படும். இந்த திருப்பலியை ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம். கோயிலில் இருப்ப அந்தோணியார் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்தோணியார் குழந்தைய கையில் வச்சிருப்பது இந்த சுபமாலங்கள் நடந்துன்றது. இது என்ன வீடியோ காணொலி மூலமாக இது எடுத்து வச்சு பாருங்கள். முழுமையாக பாருங்கள். இந்த அந்தோணியாரும் அது அப்போதை காட்டினாலும் அந்தோணியார். இது காணிக்கமாக தான் இது இங்கே இப்பினியில் வச்சிருக்கப்படும் காணிக்கமாக தான். இந்த காணிக்கமாக தான் திருநாளம் ஒவ்வொரு மாதம் இங்கே நடக்கிறது. இந்த இப்பினி ஆன்மீக புனியத்தால் இது நடத்தப்படுறது. இந்த காணிக்கமாக திருநாள் நல்ல சுபமான நடக்கிறபடியால் இந்த நான் சிறிய வானொலியாக உங்களுக்கு இதில் இருக்கிற முதல் அந்தோணியாரை காட்டினேன். இப்போ பாருங்க, இது காணிக்கமாக தான். அனைத்து அறிஞரையும் அவையின் சம்பவமான நாளில் அன்னையரை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஆலோசனைக்கு சிறப்பாக அவர்களின் அனைவரும் அனைத்து தாய்மார்
பிரியமானவர்களே, இன்று நாம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவின் துணையாளராம் தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாட அன்று மாடியில் குடியிருந்த திருத்தூதர்கள் போல நம் ஆலயத்தில் ஒன்றிணைந்து ஆவலுடன் திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் அன்பு வாழ்த்துக்கள். மரியாளோடு ஒரு மலரோடு கூடி செவிக்கும் வேளையில் துணையாளராம் தூய ஆவியின் அருட்பொழிவை பெற்றுக் கொண்டனர் சீடர்கள். பல வல்ல செயல்கள் அரங்கேறியது. குடியிருந்த மக்கள் தத்தம் மொழிகளில் சீடர்கள் பேசியதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தனர். புதிய ஆசிரியர்கள் புது பொழிவுடன் பயன் தெளிந்த சீடர்கள் இறை அரசை அறிவிக்க உலகமெங்கும் புறப்பட்டு சென்றார்கள். தூய ஆவியானவரின் வருகை நமக்கு சொல்வது இதுதான். தூய ஆவியானவர் நம்மை கழுவி கொடுக்கும் தென்றல் அல்ல, மாறாக அவர் நம்மை வாரி சுருக்கும் சூறாவளி. தூய ஆவியார் நம்முள் செயல்படும் போது களையென களைகின்றன, புதியன புகுகின்றன. எனவே தாவீது அரசர், கடவுளை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள் உருவாக்கி அருளும் என்று மன்றாடியது போல் நாமும் அவற்றை பெறவும். சிறப்பாக இன்று நாம் எமது அன்னையர்களை சிறப்பிக்க ஒன்று கூடியுள்ளோம். எமது அன்னையர்களுக்கு அன்னை மரியாள் கொண்டிருந்த தாய்மை உள்ளம், இறை பக்தி, அன்பு மற்றும் தியாக உள்ளத்தையும் அனைத்து அன்னையர்களுக்கும் வழங்கி அவர்கள் தங்கள் குடும்பத்தை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்யவும் இன்றைய திருப்பலியில் தந்தையிடம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் நாம் சிறப்பாக கருத்துக்களுக்காக செபிப்போம். இறைவனை சேர்ந்த அல்வியே அன்றன் அன்றன் ஊர்மன் அம்புரோஸ் அன்றன் சிலுவதாஸ் ஸ்ரீவன்சன் இவருடைய ஆன்மீக பாட்சிக்காக நாம் செபிப்போம். அதோடு இன்று 45வது திருமண நாளை கொண்டாடுகின்ற 45வது திருமண நாளை கொண்டாடுகின்ற தவராசா சந்திரா இந்த தம்பதிகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பதற்கு அவர்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பதியை நாம் கொடுப்போம். அன்னையர்களை நினைவு கூறுகின்ற இந்த அற்புதமான மரியன்னை நமக்கு மிகச்சிறந்த உதாரணமாக, வாழ்வியல் எடுத்துக்காட்டாக, அன்னையின் அத்துணை பண்புகளுக்கு முன்னுதாரணமாக இருப்பதை நாம் கருதுகிறோம். அந்த அன்னையின் வாயிலாக நம்மிடம் இருக்கின்ற அந்த தாய்மை பண்புகளில் நாம் வளர வேண்டும் என்று நாம் சிறப்பாக சொல்லிப்போம். மிகவும் சிறப்பாக இந்த பகுதியை சேர்ந்த இந்த பகுதியில் இருக்கின்ற அன்னையர் ஒவ்வொருவரையும் நாம் இந்த திருப்பதியில் நாம் சிறப்பாக நினைவு செல்கிறோம். இந்த திருப்பதியில் நாம் பகுதியாக நடந்து கொண்டு இறை அருளைத்த அறையாக இருக்கின்ற முறைகள் தவறுகளை எதிர்பார்த்து மனம் வந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டும் என்றாகும். எல்லாம் இறைவனிடம் சகோதர
எல்லாம் வந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் 50 நாள் மறைநிகழ்வாக தொடர்ந்து கொண்டால் மூலமான பல்வேறு மொழி பேசுபவர்களா மும்மக்கள் சிதறும் இருந்தாலும் ஒரே மனத்தவராய் மோத பெயரை அறிக்கையிட விண்ணக கொடையால் ஒன்று சேர்க்கப்படுவார்களாக. உம்மோடு துணியாவியான ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். இது தூண்டப்பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சிறுவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்தில் அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற புலமுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மீது வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள சூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த மொழியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் நிலைத்து போய்
இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கைதிகள் அல்லவா? அவ்வாறிருக்கிற நம்முடைய தாய்மொழிகளை இவர்களை பேசுவதை நாம் ஒவ்வொருவர் கேட்பது என நினைந்தனர். பார்ப்பெரும் நேரியரும் எல்லாரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போன்று ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் சிரியா, பம்பிலியா, எகிப்து, சிறை நகரிலுள்ள லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதரும் அனைவரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கற்றுக்கொண்டு இருந்தனர். இதுதான் ஒருவரும் அழைப்பார்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளை திருக்குறள் அவர் சகோதர சகோதரிகளே, ஊழியர்களுக்கு ஏற்ற வாழ்வு கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் கொண்டிருந்தால் நீங்கள் ஊழியர்கள் கொள்கிறார்கள் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொள்கிறார்கள் அவருக்கு புரியோர் பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்கு உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுக்கு குடிகொண்டிருக்கும் ஆவியிலே சாவுக்குரிய உங்கள் உடலை உயிர்த்தெழச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊழியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊழியர்களுக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்சேர்களை சாதித்தால் உங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாமல் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுடைய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும் பொழுது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாகவும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகிர்ந்தார். நாம் பிள்ளைகளாகி நாம் கடவுளிலிருந்து உரிமை கூறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவர்களுடைய துன்பத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சிமையிலும் பங்கு கொள்வோம். இது கடவுளின் அருள்வாக்கு. உங்கள் நம்பிக்கை கொண்டோரை நிலையங்களை நிரப்பியவரும் அவற்றில் உமது அன்பின் தீயை கட்டியடியை செய்தவர்களும் அல்லேலூயா.
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்றைய வாரத்தின் முதல் நாள் அதை மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சிறுவர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளை விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சிறுவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல் நான் உங்களை அனுப்புகின்றேன் என்றார். இதை சொல்லவில் அவர் அவர்கள் மேல் தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இதே கிறிஸ்துவனுக்கும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய ஆலயத்தில் நாம் அன்னையர் தினத்தை கொண்டாடுகின்றோம். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்னையர்களுக்கும் இனிமையான அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஜோரெல்லாம் கை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லும்போது அது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானதா அப்படிங்கிற கேள்வியில தாய்மையின் பண்புகள் ஆண்களிடம் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை எல்லாம் புதுசா உருவாகிட்டு. ஒரு விவாதத்துல நான் கேட்டேன், ஒரு ஃபாதர் ப்ரீச் பண்ணும்போது சொன்னதை கேட்டேன். ஒரு கோயில்ல யாரெல்லாம் தாய்மை பேர் தாய்மை உணர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஆலயத்தில் இருந்த பெண்கள் யாரெல்லாம் திருமணமாகி குழந்தைகள் பெற்றவர்கள் எல்லாம் கைகள் உயர்த்தினார்கள். அந்த காலம் நீங்கள்லாம் தாய்மை பேர் அறிந்திருக்கிறீர்களா, வாழ்த்துக்கள். ஆண்களுக்கெல்லாம் அந்த பண்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எல்லாம் முடிச்சாங்க தெரிந்து. அவர் சொன்னாரு, தாய்மை பேரு அப்படிங்கிறது வெறும் குழந்தை பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல, அந்த தாய்மையின் பண்புகளை பெற்றிருப்பது அது ஆண்களுக்கும் உரித்தானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். கொண்டாடுகின்ற நாம் அன்னையர்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நம்முடைய மரியன்னையை பார்க்கிறோம். தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய அந்த ஒரு குட்டி குடும்பத்தை எப்படி வழிநடத்தினார் என்பதையும், நிறைவாக அப்போஸ்தலர்களை எல்லாம் ஒரு தாயாக இருந்து எப்படி அவர் வழிநடத்தினார் என்பதையும் அவருடைய வாசிக்க கேட்கிறோம். இந்த விவிலியத்தில் வாசித்த அனுபவங்கள் இருந்தெல்லாம் உங்களோடு 3 செய்திகளை உங்களோடு. முதலாவதாக மரியன்னையிடம் இருந்த ஒரு மிக அற்புதமான பண்பு என்று பார்க்க வேண்டும் என்றால் அது என்ஷூரன்ஸ் அப்படின்னு. துணிவாக இருக்கின்றவரும் எல்லாருக்கும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது துணிந்து அதை எதிர்கொள்ளுகின்ற ஒரு பக்குவம், ஒரு போல்ட், துணிந்து இருப்பது என்பது. ஆனால் என்ஷூரன்ஸ் என்பது இன்னும் அதையும் தாண்டி ஒரு படி மேலானது என்று நான் நினைக்கிறேன். அது என்ன என்ஷூரன்ஸ் அப்படின்னு சொன்னா, துவட்டு விடாத துணிவோடு இருப்பது. வெறும் துணிவோடு இருப்பதில்ல, வாழ்க்கை என்பது நிறைய பிரச்சனைகளை நமக்கு அன்றாடம் கொண்டு பரிசீலிக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு போராட்டத்தை நாம் சந்திப்பதற்கு வாழ்க்கை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும்.
ஆனால் எதையும் எந்த ஒரு பிரச்சனையையும் எந்த ஒரு போராட்டத்தையும் நாம் எதிர்கொள்ள துணிவு இழந்தவர்களாக இல்லாமல் கடைசி வரை அதை எதிர்கொள்ளுகின்ற ஒரு துவண்டு விடாத ஒரு துணிவை நமக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக மரியன்னை இருப்பதை நாம் அவர் கணவனை அறியாத ஒரு இளம் பெண்ணாக இருந்த பருவத்தில் இருந்து அவர் திருமணம் நடந்த பிறகு இயேசுவை பெற்றெடுக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு எகிப்துக்கு ஓடி சென்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக போராடிய போராட்டத்தை தொடர்ந்து தேடி அலைந்து 3 நாட்களுக்கு பிறகு கண்டுகொண்ட அந்த நிகழ்விலிருந்து 30 வயதில் அதற்கு முன்பாக தன்னுடைய கணவனை இழந்த தாயாக தன்னுடைய மகனை வளர்த்தெடுக்கின்ற அந்த பருவத்தில் இருந்து 30 வயதில் இயேசு தன்னுடைய தந்தையின் பணியை மேற்கொள்வதற்காக அவர் தன்னுடைய வழியில் பயணம் செல்லுகின்ற போது அவருக்கு உறுதுணையாக இருந்த அந்த ஒரு துறையும் சரி, இறைமகன் இயேசுவினுடைய மரணம், அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இவை அனைத்திலும் மிகப்பெரிய ஒரு மனசோர்வு ஏற்பட்டாலும் அந்த சோர்வுகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு அதை வழிநடந்த அந்த தருணத்திலும் அதன் பிறகு இயேசுவினுடைய சீடர்களை அற்புதமாக வழிநடத்திய அந்த ஒரு அன்னையாக இருக்கின்ற அந்த துவண்டு விடாத துணிவோடு இருக்கின்ற ஒரு பண்பினை நாம் மரியமையிடம் பார்க்கிறோம். இந்த பண்பு எல்லா அன்னையிடமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். வீட்டுல தங்கச்சி குழந்தை அவர்கள் இருக்கும் பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களை எல்லாம் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அந்த அனுபவங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது ஒரு தாய்மை பேர் அடைவது, ஒரு குழந்தை பெற்றெடுப்பது எவ்வளவு ஒரு கடுமையான அல்லது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு அனுபவம் என்பதை அந்த அனுபவத்தை கேட்பதன் வழியாக நான் தெரிவிக்கிறேன். குடும்பங்கள்ல நீங்க இது உங்களுடைய அன்றாட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். நீங்கள் இதையெல்லாம் கடந்து வந்து இந்த சூழல்களை எல்லாம் துணிவோடு எதிர்கொண்டவர்களாக இறக்கி வைக்க முடியாத சுமைகளை அன்றாடம் சுமந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோம். நம் அனைவருக்கும் மரியன்னை மிகச்சிறந்த உதாரணமாக துவண்டு விடாத அந்த துணிவின் ஒரு அடையாளமாக அணிந்திருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக மரியன்னை வழி நடத்துகிறவராக, அனைவரையும் ஒன்றிணைப்பவராக இருப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய குடும்பத்தின் எலிசபெத் பேறுகாலம் இருக்கின்ற அந்த செய்தியை அறிந்தவுடன் மிகச் சிறிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த தன்னுடைய உறவினர் பேறுகாலம் இருப்பதை உணர்ந்து அவருக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற அந்த ஒரு பண்பு, அதனை தொடர்ந்து இயேசுடைய வாழ்க்கை முழுவதிலும் அந்த குடும்பத்தை கட்டி அரவணைத்தது, இறைமகன் இயேசுடைய மரணம் உயிர்ப்பிற்கு பிறகு நடத்துகின்ற அந்த பேராற்றல் மரியன்னையுடைய மிகப்பெரிய ஆற்றலாக இருந்தது. இறைமகன் இயேசு அந்த கானாவூர் திருமணத்தில் இது இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை என்று அவர் அந்த சூழலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்கின்ற பொழுது மரியன்னை இல்லை, அவர் சொல்வதை செய்வது. நம் ஒவ்வொருவருடைய அன்னையை நாம் நினைப்போம். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாயை நமக்காக அவர்கள் செய்த எண்ணற்ற தியாகங்களை, எண்ணில் அடங்காத அவர்களுடைய அந்த பெரும் முயற்சிகளை, நம்முடைய வளர்ச்சிக்காக அவர்கள் செய்த ஒவ்வொன்றும் நமக்கு நிச்சயம் ஞாபகம். அதை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அதே போல தியாகம் செய்கிறவர்களாக, அனைவரையும் ஒன்றிணைக்கிறவர்களாக, நல்வழி காட்டுகிறவர்களாக வாழ்வதற்கான ஒரு உயிர் சக்தி நமக்கு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். இறையேசுவர்களே, மரியன்னையிடம் இருக்கின்ற அந்த அன்னையின் அளப்பரிய ஆற்றல்களை நாம் உணர்ந்து திருத்தூதர்களை அவர் வழிநடத்தியதை போல நம்மையும் அவர் வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு பெருமைப்படுகிறோம். அல்லது நம்முடைய குடும்ப ஜபங்களிலும் ஜபமாலையை ஜெபிப்பதன் வழியாகவும் நாம் நம்முடைய அன்னையை நமக்காக வழிமுறை பேசுவதற்காக, நம்மை நல்வழி நடத்துவதற்காக
நமக்கு தேவையான மரங்களை இறைவனிடமிருந்து நமக்கு பெற்றுத் தருவதற்காக அன்றாடம் நாம் செல்கின்றோம். தொடர்ந்து நாம் மரியன்னையின் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையை, அந்த ஆழமான பற்றினை இன்னும் ஆழமாக வேரூற்றியவர்களாக, அன்னையின் அரவணைப்பில் அவரை போல துவண்டு விடாமல் துணிந்து கொண்டவர்களாக, எந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை வழிநடத்துவதை நாம் வழிநடத்துகின்ற அந்த பாதையிலிருந்து தவறாதவர்களாக, நம்முடைய குடும்பத்தை, அனைவரையும், கிறிஸ்தவ சமூகத்தையும் ஒன்றிணைத்து நல்வழி நடத்துகின்ற மனிதனை கொண்டவர்களாக அன்னையர்களை அற்புதமாக கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் திருப்பதி நாம் செழிப்போம். அவர்கள் மரியன்னையிடமிருந்து அன்னையின் பண்புகளில் மேலும் வளர வேண்டும் என்றும் நாம் இந்த திருப்பதியில் ஜெபிப்போம். நாம் நெஞ்சார நம்முடைய அன்னையர்களை வாழ்த்துவோம். அவர்கள் நலமோடு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்றும் மன நிறைவோடு வாழ வேண்டும் என்றும் இந்த திருப்பதியில் நாம் நிறைவேற்றோம். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனுடைய பாவத்தில் எடுத்துக்கொள்வோம். இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்து அனுப்பும் தந்தையே இறைவா, நீர் இவ்வுலகில் நமக்கு இறைவாக்குறத்தை பணி செய்ய தந்திருக்கும் திருத்தந்தை ஏதோ ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை பணியாளர்கள் அனைவரும் திருமணத்து யோவானை போல வலிமையும் சக்தியும் மாற்றமும் மனப்பக்குவமும் பெற்று இறைமக்கள் மனமாற்றத்திற்கு செல்லும் பணியை இக்காலத்தில் சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு வேண்டிய ஞானத்தை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் பேரருளால் எம்மை வழிநடத்தும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் தூய ஆவியை கண்களுக்கையும் குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் கனிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் எங்களை அணி செய்து ஒருவரை ஒருவர் கொடுத்து கொண்டு ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் நீர் எங்களை மன்னிப்பது போல நாங்களும் மன்னித்து நற்செயல்களில் ஆகமுள்ள உமக்குரிய தூய குடும்பங்களாக வாழ
வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பி பூஜாரிய இறைவா, இன்று அந்நியர் தினத்தை கொண்டாடும் அனைத்து அந்நியருக்காகவும் கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் கொண்டிருந்த தாய்மை உள்ளம், இறை பக்தி, அன்பு மற்றும் தியாக உள்ளத்தையும் அனைத்து அந்நியருக்கும் வழங்கி அவர்கள் தங்கள் குடும்பத்தை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்யவும். மேலும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து அந்நியருக்கும் உடல்நல நலத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் பேரருளால் நம்மை வழிநடத்தும் இறைவா, இவ்வுலகில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ளவும், தீய பழக்கங்களில் சிக்கிக்காமல் விழிப்புடன் இருக்கவும், நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மை பயப்பிக்கவும், வாழவும், எரிச்சல் அறியாமலும் சினம் கொள்ளாமலும் பொறுமையாகவும் தெளிவாகவும் உதவும் மனப்பான்மையுடன் பணியாற்றவும், ஒருவர் மற்றவரை மன்னித்து மதித்து விட்டு கொடுத்து வாழவும் அவர்களுக்கு மனமாற்றத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, வேலை வாய்ப்பின்றியும் போதிய வருமானமின்றியும் பொருளாதார நெருக்கடிக்குள் அகப்பட்டு அல்லலும் அனைவரும் வெகு விரைவில் நல்லதொரு வேலையை பெற்றுக் கொள்வதன் மூலம் தங்களுடைய வருவாயை பெருக்கி தங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழும் மனப்பக்குவத்தையும் அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சில மணிக்கு அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் சில மணிக்கு இறைவனிடம் அமைதியாக செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு தெய்வம், அன்னையர் தினத்தை கொண்டாடுகின்ற எங்கள் தருணத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அன்னையர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற எங்கள் அன்னை மரியன்னையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வாழ்ந்த அந்த அனுபவத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய மதிப்பீடுகளை ஏற்று வாழ அவரை போல துவண்டு விடாத துணிவு கொண்டவர்களாக, அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற ஆற்றல் கொண்டவர்களாக, எல்லோரையும் நல்ல வழியில் வழிநடத்துகின்ற பண்பு கொண்டவர்களாகவும் வாழ எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற அன்னையர்களை பாராட்டி செலுத்துகின்றோம். அவர்கள் நல்ல உடல் உள்ள ஆத்மாவோடு எங்களுடைய குடும்பங்களை நல்வழி நடத்துகின்ற பேராற்றலை பெற வேண்டும் என்று சொல்லுகின்றோம். மேலும் எங்கள் இதயங்களில் இருக்கின்ற எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் பாராட்டி சொல்லுகின்றோம். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் இவருடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகுவதை மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகள் மீது உம் தூயாவியாரின் ஆசையை பொழிந்த வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவை உமது அன்பை மீது அளிக்கும் அளிப்பதன் வழியாக மீட்பளிக்கும் மறைகள் உண்மை உண்மை உலகம் முழுவதும் மொழிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வல்ல எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நினைவுறச் செய்கின்றீர். ஒவ்வொரே திருமகனோடு புறப்படுவதால் உரிமை பேரான மக்களால் நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊற்றினார். பல்வேறு மொழி பேசும் மக்களும் ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போன்ற அனைத்துலக மாந்தர் அனைவர் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றலுக்கும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் ஆட்சியை புகழ்ந்து பாடி ஆடுவதாக.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்து. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இந்த காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடவுடன் தம்மை கையளிக்கப்படும் போது அப்பத்தை எடுத்து சேர்த்து அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்த்தெழுதலையும் வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வகைகளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உண்மை வாழ்ந்தவர்கள் உண்மையாகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மதத்திலே நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பலராமையும் எங்களாய் எல்லா திருநிலை நாயகமோடும் மதத்திலே அன்பில் நிறைவு செய்தருளும். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த நம்பிக்கையுடன் கொள்ளும் எங்கள் சோதர சோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திரும்புவோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் ஆகிய புனித நனிவுடன் நாம் நிலையான வாழ்வில் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்க வரவருட உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து செல்வோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியையே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாரா உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருக்குலத்திற்கு ஏற்பாக அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிக்குள்ளோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
வருகின்ற வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி சாசல் பணித்தளம் தங்களுடைய பாதுகாவலராக புனித அந்தோனியாருடைய திருவிழாவை மாலை 4 மணிக்கு திருச்சிவகாலையோடு திருநாள் திருப்பதி நடைபெறும். வருகின்ற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாள் மாலை 3 மணிக்கு இலங்கையில் புனித அந்தோனியாரை தங்களுடைய பாதுகாவலராக கொண்டாடுகின்ற அனைத்து ஊர்வாழ் மக்களும் ஒன்றாக இணைந்து கொங்கூர் புனித சூசையப்பர் ஆலயத்தில் திருநாள் திருப்பதி நடைபெறும் என்பதை அறிவிக்கிறேன். வருகிற 22ஆம் தேதி நற்கருணை ஆண்டவருக்கு விழாவெடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்றைய நாள் 22ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பயன்மாதா ஆலயத்தில் நற்கருணை சிறப்பு ஆராதனை வழிபாடு நடைபெறும் என்பதை அறிவித்திருக்கிறேன். திருப்பதி முடிந்ததும் அனைவரும் சற்று அமர்ந்து செல்லுமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நமது ஆன்மீக இயக்குநர் அறநிலை போராட்சி அவர்களுக்கும் நமது பணித்தளம் சார்பாகவும் உரை மக்கள் சார்பாகவும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருப்பதியை சிறப்பித்த அனைத்து ஐயர்களுக்கும் அவர்களுக்கு கருத்துக்கள் வழங்கிய புள்ளிகளுக்கு நமது நன்றிகள். இத்திருப்பதியை மெருகூட்டிய பெரியோர் சிறியோர் பாடல்களால் இசை மீட்டியவர் திருப்பணியாளர்கள் நிர்வாக சபை உறுப்பினர்கள் இறைமக்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். அறிவித்தல் சந்தா பணம் செலுத்தாதவர்கள் நமது பொருளாளர் அல்லது நிர்வாக உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டு நன்றியோடு மன்றாடுவோமா. விண்ணக கொடைகளை மூன்று திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்த அருளை எம்மை பாதுகாக்கணும். இவ்வாறு தூயாவியார் மண்ணுள்ள கொடை என்றும் வழிமை வருவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம், இறைவார்த்தையை வாழ்வாக்குவோம்.
நம்முடைய இந்த பகுதியை நாளை கொண்டாடி முதலிருந்து தாய் திருச்சபையோடு இணைந்து மண்ணையிலேயும் இன்றைய நாளிலே நாம் அவர்களுக்கான சிறப்பாக சிந்தித்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளில் அந்நியர்களுக்கான பரிசல்களை வாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய அல்லது வாக்கு மடல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நன்றாக இங்கே அழைத்து பிறப்புவார்கள். பாக்கியவர்கள் அனைத்து பிள்ளைகளும் இருபது சின்ன ஒரு பரிசை தங்களுடைய அன்னையர்களுக்கு கொடுப்பதற்காக பிள்ளைகள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்கள். அனைத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய பாராட்டுடைய பிள்ளைகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பெரியவர்கள் அதை தொடங்கி வைத்தீர்கள். உங்களுடைய அம்மாவின் பெயரை நீங்கள் கூப்பிடுவீர்கள். உங்களுடைய அம்மா வந்து உங்களுடைய பரிசுகளை பெறுவார்கள். Alors les enfants, alors si vous avez bien compris, en fait, il faudra dire votre nom. Et après, vous dites le nom de votre maman, elle viendra récupérer votre cadeau. D'accord? என் பேர் தனுஷன், என் அம்மா பேர் இவோ. அம்மா பாருங்க. என்னுடைய பேர் கன்ஸ்டன், அம்மா பேர் சசி. என்னுடைய பேர் கரண், என் அம்மா பேர் எனவே. என்னுடைய பேர் பிரியன், அம்மாவின் பேர் பிரியா. அப்பாவும் இந்த பேர் ஃபியோனா, இந்த அம்மாவோட பேர் டெக்ஸி.
என்னுடைய பேர் எழுந்திருச்சு, அம்மாவுடைய பேர் ஃப்ளோரா. என் பேர் எமிலி. எங்க அம்மா அரசன். என்னுடைய பேர் யூரியா. அம்மா பேர் யூரி. இந்த பேர் ஃப்ளோரா. அம்மா பேர் யூரி. சாரா.
மதுஷன். வணக்கம். இந்த பேர் ரெண்டு கிலோ முதலாவது கிலோ தொடர்பாக பென்சியா ரெண்டாவது கிலோ நம்ம சாப்பிடும் இப்போது வாழ்ந்த அனைத்து அன்னையரையும் பிள்ளைகள் வாழ்த்தி இருக்கிறார்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக என் அன்னையர்கள் கிடைக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் தாய் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்ல. ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சியில் தாயின் பங்களிப்பு மிகவும் காத்திரமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே தாய் என்று சொல்லுகின்ற பொழுது குழந்தைக்கு வெறும் சொல் என்ற அவர்களுக்கு நெருக்கமான ஒரு அம்மா ஒரு தாய் என்றால் அவ்வளவு ஒவ்வொரு பிள்ளையினுடைய பெரியவர்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு தாயின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே தாய் தலைமுறை விளங்கி நாங்கள் பெரியவர்களாக மட்டும் நமது வாழ்வில் இவ்வளவு காத்திரமான தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். இன்றைய நாளில் அனைத்து அன்னையரையும் சிறப்பித்து பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். தாய்மாராகிய நீங்கள் பல்வேறுபட்ட சிரமங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் தாங்கி பிள்ளைகளை வளர்த்து சமூகத்தில் பெரியவர்களாக ஆகிய உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்றைய நாளிலே சிறப்பாக தூயாமையுடைய கொடைகள் கனிகள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் ஆசித்து இருக்கின்றோம். இன்றைய நாளிலே தங்கை அழகியா இன்றைய நாளிலே நம்முடைய நாளை கொண்டாடுகிறார்கள். ஆகவே இப்பொழுது நாம் லோயிஸ் பாட்டை பாடுவோம். மீண்டும் அனைவரையும் கூறுகின்றோம். எல்லா மனிதர்களும் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. வழியில் அனைவருக்கும் தீ பழம் ஆயத்தமாக இருக்கின்றது. அதை பகிர்ந்து செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு அந்நியர் தினம் வந்து இங்கே இப்பினியில் பூசை திருப்பலி சிறப்பாக முடிஞ்சது. எல்லாம் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இங்கே சாப்பாடும் கொடுக்கப்படுது. பாருங்கள், அந்நியர் தினம் இன்றைக்கு சாப்பாடும் கொடுக்கப்படுது. இப்பினியில்